Hi hello friends, welcome to Sheeja Tech Official. இன்னைக்கு நம்ம என்ன வீடியோஸ்னா இப்போ நீங்க டிஸ்ப்ளேல பார்த்திருக்க மாதிரி ஒரு ட்ரெண்டிங்கான வீடியோஸ் தான் எப்படி நம்ம ஈஸியா கைன்மாஸ்டர்ல எடிட் பண்றது அப்படினா பார்க்க போறோம். இந்த வீடியோஸ் பிடிச்சிருந்தா அப்படினா ஸ்கிப் பண்ணாம ஃபர்ஸ்ட் அண்ட் லாஸ்ட் வரை பாருங்க फ्रेंड्स. அப்பதான் எப்படி வந்து நம்ம எஃபெக்ட்லாம் ஆட் பண்றது, ஃபாண்ட் ஆட் பண்றது எல்லாமே ஈஸியா பாத்தீங்க அப்படினா நீங்களும் வந்து ஃபாஸ்டா எடிட் பண்ணி முடிச்சிரலாம். இந்த வீடியோஸ்க்கு தேவையான எல்லாமே டிஸ்கிரிப்ஷன்ல லிங்க் கொடுத்திருக்கேன். நீங்க டவுன்லோட் பண்ணி யூஸ் பண்ணிக்கோங்க. டவுன்லோட் பண்ண தெரியலனா எப்படி டவுன்லோட் பண்றது கூட ஒரு வீடியோஸ் போட்டுருக்கேன், அதையும் செக் பண்ணி பார்த்துக்கோங்க. ஃபர்ஸ்ட் நீங்க வந்து கைன்மாஸ்டர் ஓபன் பண்ணீங்கனா பேக்ரவுண்ட்ல ஷீஜா டெக் அஃபிஷியல் பேக்ரவுண்ட்ஸ் தான் ஓடிட்டு இருக்கும். இத வந்து எப்படி வந்து சேஞ்ச் பண்றது அதுக்கும் டிஸ்கிரிப்ஷன்ல ஒரு வீடியோ இருக்கு. செக் பண்ணி பார்த்துட்டு உங்களுக்கு பிடிச்ச இமேजेस நீங்க வந்து பேக்ரவுண்டா செக் பண்ணிக்கலாம். ஓகே फ्रेंड्स, இப்போ பாத்தீங்கன்னா நம்ம வந்து ஈஸியா எடிட் பண்ண போறோம். ஃபர்ஸ்ட் வந்து இதுல வந்து ப்ளஸ் ஐகான் இருக்கு, அதை கிளிக் பண்ணிக்கலாம். கிளிக் பண்ணதும் 1:1 ரேஷியோ தான் நம்ம வந்து செட் பண்ண போறோம். இப்போ கிளிக் பண்ணாதான் நெக்ஸ்ட் பேஜ் உங்களுக்கு இப்படி தான் வரும். இப்போ இந்த வீடியோஸ்க்கு தேவையான எல்லாமே நான் வந்து ஃபேவரட் அந்த ஆப்ஷன்லாம் சேவ் பண்ணி போட்டிருக்கேன். இப்போ பார்த்தீங்கன்னா இந்த வீடியோவுக்கு தேவையான இமேஜை வந்து செட் பண்ணிவிட்டு டிக் ஆப்ஷன் இருக்குது, அதையும் கிளிக் பண்ணிக்கலாம். இந்த இமேஜை நம்ம வந்து கரெக்டாக 1:1க்கு நம்ம வந்து செட் பண்ணணும். சிசருக்கு நெக்ஸ்ட்டில் ஒரு பாக்ஸ் ஐக்கான் இருக்குது, அதை கிளிக் பண்ணிக்கோங்க. கிளிக் பண்ணிவிட்டு என்ன பண்ணணும்னா 1:1க்கு கரெக்டாக வந்து இந்த இமேஜை செட் பண்ணிக்கோங்க. இப்போ பார்த்தீங்கன்னா நம்ம செட் பண்ணிவிட்டு ஈக்குவல் டு மார்க் இருக்கும், அதை கிளிக் பண்ணிக்கோங்க. அப்போ தான் அந்த இமேஜஸ் பார்த்தீங்கன்னா மூவ் ஆகாமல் கரெக்டாக செட் ஆகி இருக்கும். இல்லை டிக் ஆப்ஷன் இருக்குது, அதையும் கிளிக் பண்ணிக்கலாம். ஓகேவா, நெக்ஸ்ட் என்ன பண்ணணும் அப்படின்னா வந்து இதை வந்து ஒரு 10 செகண்ட்க்கு மட்டும் நான் க்ரியேட் பண்ணி காணிக்கிறேன். நெக்ஸ்ட் என்னென்ன ஆட் பண்ணுறோம் அப்படின்னு பார்க்கலாம். ஃபஸ்ட்டு லேயர் அப்படின்னு ஒரு ஆப்ஷன், மீடியாவில் ஃபேவரட் அந்த ஆப்ஷனில் நான் பேக்ரவுண்ட் வீடியோவை ஃபஸ்ட்டு வந்து செட் பண்ணுறேன். இப்போ பார்த்தீங்கன்னா இந்த வீடியோவை நான் செட் பண்ணுறேன். ஃபஸ்ட்டு பாக்ஸ் ஐக்கான் இருக்குது, அதை கிளிக் பண்ணிக்கோங்க. கிளிக் பண்ணிவிட்டு இதை கரெக்டாக செட் பண்ணாலே போதும், ஆட்டோமேட்டிக்காகவே 1:1க்கு வந்து கரெக்டாக செட் ஆயிரும். நெக்ஸ்ட் என்ன பண்ணணும்னா அந்த வீடியோவை கிளிக் பண்ணிவிட்டு கீழே வந்து பிளெண்டிங் அப்படின்னு ஒரு ஆப்ஷன் இருக்குது, அதை கிளிக் பண்ணி ஸ்க்ரீனுக்கு சேஞ்ச் பண்ணிக்கோங்க. உங்களுக்கு ஸ்க்ரீனுக்கு சேஞ்ச் பண்ணதும் உங்களுக்கு வந்து இது ஸ்க்ரீனுக்கு சேஞ்ச் ஆயிரும். நெக்ஸ்ட்டு என்ன பண்ணணும் அப்படின்னா வந்து அட்ஜஸ்ட்மெண்ட் அப்படின்னு ஒரு ஆப்ஷன் இருக்குது, அதை கிளிக் பண்ணிக்கோங்க. இதில் அது பார்த்தீங்கன்னா நம்ம வந்து கொஞ்சம் அட்ஜஸ்ட் பண்ணி வச்சுக்கலாம். லாஸ்ட்டு வந்து உங்களுக்கு டிஃப்ரெண்ட்டான கலர்ஸ் வந்து நம்ம சேஞ்ச் பண்ணி வச்சுக்கலாம். இப்போ வந்து இந்த வீடியோஸ்க்கு நம்ம வந்து எதுவுமே சேஞ்ச் பண்ணலை, ரெட் கலர் மட்டுமே இருக்கட்டும். ஓகேவா, இப்போ வந்து இதை வந்து கரெக்டாக செட் பண்ணிக்கலாம் 1:1க்கு. ஓகேவா, இப்போ நம்ம வந்து செட் பண்ணி முடிச்சிட்டோம். நெக்ஸ்ட்டு ஃபஸ்ட்டு இந்த இமேஜை கிளிக் பண்ணிக்கோங்க. அட்ஜஸ்ட்மெண்ட் அப்படின்னு ஒரு ஆப்ஷன் இருக்கும், அந்த பிரைட்னஸை கொஞ்சம் கம்மி பண்ணி வச்சுக்கோங்க. அப்போ தான் நம்ம வந்து ஏதாச்சும் பார்ட்டிகிள்ஸ் வந்து நம்ம செட் பண்ணோம் அப்படின்னா வந்து நம்மளுக்கு வந்து கொஞ்சம் டார்க்காக இருக்கும். ஓகேவா, நெக்ஸ்ட்டு என்ன ஆட் பண்ணுறது அப்படின்னு பார்க்கலாம். லேயர் இருக்குது, மீடியாவில் ஃபேவரட் அந்த ஆப்ஷன் கிளிக் பண்ணிக்கோங்க. நம்ம வந்து ஃபஸ்ட்டு ஷீஜா டெக் அஃபிஷியல் அந்த லோகோவை செட் பண்ணுறேன். இல்லை பிளெண்டிங் அப்படின்னு ஒரு ஆப்ஷன் இருக்குது, அதில் போய் ஸ்க்ரீனுக்கு செட் பண்ணிவிட்டு இதையும் மூவ் பண்ணி வச்சுக்கிறேன். ஓகேவா, இதை வந்து இந்த கார்னரில் செட் பண்ணுறேன். ஓகேவா, ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இதை பார்த்தீங்கன்னா இதை நம்ம செட் பண்ணி முடிச்சாச்சு. நெக்ஸ்ட்டு லேயர் இருக்குது, மீடியாவில் பார்த்தீங்கன்னா ஃபேவரட் அந்த ஆப்ஷனில் இந்த இமேஜ் தான் செட் பண்ண போகிறோம். இந்த இமேஜ் பார்த்தீங்கன்னா நம்ம டிஸ்கிரிப்ஷனில் தான் கொடுத்துருக்கோம். இதை வந்து கரெக்டாக இந்த பிளேஸில் வரது மாதிரி செட் பண்ணிக்கோங்க. நான் வந்து இதில் வந்து கரெக்டாக செட் பண்ணியாச்சு. ஓகேவா, இதையும் மூவ் பண்ணி கரெக்டாக வந்து செட் பண்ணிக்கோங்க. இதில் வேறு எதுவுமே சேஞ்ச் பண்ண வேண்டாம், இதை மட்டும் கரெக்டாக செட் பண்ணிக்கோங்க. நெக்ஸ்ட்டு லேயர் மீடியா அப்படின்னு ஒரு ஆப்ஷன், ஃபேவரட் அந்த ஆப்ஷனில் பேக்ரவுண்ட் பார்டர் இமேஜ் தான் நம்ம செட் பண்ண போகிறோம். சிசருக்கு நெக்ஸ்ட்டில் ஒரு பாக்ஸ் ஐக்கான் இருக்குது, அதை கிளிக் பண்ணி கரெக்டாக செட் பண்ணிங்க அப்படின்னா வந்து அந்த இமேஜஸ் வந்து கரெக்டாக நம்ம வந்து இந்த இது பார்த்தீங்கன்னா லாஸ்ட்டு தான் செட் பண்ணணும். ஓகேவா, அந்த பார்டர் இமேஜ் பார்த்தீங்கன்னா எல்லாமே செட் பண்ணி முடிச்சுட்டு லாஸ்ட் வந்து செட் பண்ணிக்கோங்க. நெக்ஸ்ட்டில் என்ன ஆட் பண்ணணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஆடியோ அப்படின்னு ஒரு ஆப்ஷன் இருக்குது, அதை கிளிக் பண்ணிக்கோங்க. இதில் வந்து ஃபோல்டரில் நீங்கள் வந்து உங்களுக்கு பிடிச்ச சாங்கை வந்து டவுன்லோட் பண்ணி வச்சுருப்பீங்க. அதில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு பிடிச்ச சாங்கை நீங்கள் செலக்ட் பண்ணிக்கோங்க. இப்போ வந்து என்கிட்ட ஆடியோ இல்லை, வீடியோவை எப்படி ஆடியோவாக சேஞ்ச் பண்ணுறது அப்படின்னு சொல்கிறேன். ஓகேவா, நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா லேயர் அப்படின்னு ஒரு ஆப்ஷன் இருக்கும், மீடியா கிளிக் பண்ணிவிட்டு என்ன ஆப்ஷன் பார்த்தீங்கன்னா இப்போ நம்ம வந்து எக்ஸ்போர்ட் பண்ணி வச்சுருக்கக்கூடிய இந்த வீடியோவை நான் வந்து இப்போ செலக்ட் பண்ணுறேன். இப்போ இந்த வீடியோவை செட் பண்ணுறேன் அப்படின்னா வந்து எனக்கு வீடியோவாக தான் செட் ஆகிருக்கும். கீழே பார்த்தீங்க அப்படின்னா வந்து எக்ஸ்ட்ராக்ட் ஆடியோ அப்படின்னு ஒரு ஆப்ஷன் இருக்குது, அதை கிளிக் பண்ணிக்கோங்க. கிளிக் பண்ணி முடிச்சதும் நான் கீழே வந்து எக்ஸ்ட்ராக்ட் ஆகிடும். நெக்ஸ்ட் இந்த வீடியோவை டெலீட் பண்ணாலும் அந்த சாங் வந்து கரெக்டாக உங்களுக்கு வந்து ப்ளே ஆகும். ஓகேவா, இப்போ பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு வந்து சாங் வந்து கரெக்டாக ப்ளே ஆகும். என்ன ஆட் பண்ணுறது அப்படின்னு பார்க்கலாம். லிரிக்ஸ் தான் ஆட் பண்ண போகிறோம். லேயர் அப்படின்னு ஒரு ஆப்ஷன் இருக்குது, டெக்ஸ்ட், அதை கிளிக் பண்ணிக்கோங்க. இது வந்து நீங்கள் எப்படி வந்து டவுன்லோட் பண்ணுறது பார்த்தீங்கன்னா நீங்கள் வந்து உங்களோட ஃபஸ்ட் லைனை வந்து கூகுளில் சர்ச் பண்ணிவிட்டு இன் தமிழ் போட்டிங்கன்னா தமிழில் வரும், இங்கிலீஷ் போட்டிங்க அப்படின்னா வந்து இங்கிலீஷில் வரும். நீங்கள் ஈஸியாக வந்து காப்பி பண்ணி வச்சுக்கோங்க. காப்பி பண்ணி வச்சுட்டு உங்களுக்கு எப்போ வந்து டைம் கிடைக்குதோ அப்போ வந்து நீங்கள் வந்து இந்த வீடியோவை மேக் பண்ணும்போது இதில் வந்து பேஸ்ட் பண்ணி நீங்கள் வந்து சூப்பராக வந்து எடிட் பண்ணி முடிச்சிடலாம். இப்போ வந்து இதை பேஸ்ட் பண்ணோம் அப்படின்னா வந்து இதை கரெக்டாக நம்ம பேஸ்ட் பண்ணிக்கலாம்.
பண்ணிக்கலாம். இப்போ வந்து ஃபஸ்ட்டு ஒரு லைன் மட்டும் செட் பண்ணுறேன். செட் பண்ணும்போது இந்த ஃபஸ்ட் லெட்ரு மட்டும் கேப்ஸ் லாக்கில் இருக்க மாதிரி செட் பண்ணுங்கள். அப்போ கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக லெட்டர்ஸ் வந்து கொஞ்சம் போல்டாக இருக்கும். ஓகே அப்படின்னு ஒரு ஆப்ஷன் இருக்குது, அதை கிளிக் பண்ணிக்கலாம். நெக்ஸ்ட்டு வந்து என்ன பண்ணணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இதில் வந்து ஏஏ அப்படின்னு ஒரு ஆப்ஷன் இருக்குது, அதை கிளிக் பண்ணிக்கோங்க. இல்லை ஹேண்ட் ரைட்டிங் அப்படின்னு ஒரு ஆப்ஷன் இருக்கும். எல்லாருக்கும் கைன்மாஸ்டர்லேயும் இது இருக்கும். நீங்கள் அசெட் ஸ்டோரில் போய் டவுன்லோட் பண்ணிக்கோங்க. இந்த பார்த்தீங்கன்னா என்னோடய ஃபாண்ட் பார்த்தீங்கன்னா நிறைய ஃபாண்ட் வந்து டவுன்லோட் பண்ணி வச்சுருக்கேன். எல்லாமே பார்த்தீங்க அப்படின்னா அசெட் ஸ்டோரில் தான் டவுன்லோட் பண்ணி வச்சுருக்கேன். இதுக்குன்னு தனியாக ஒரு வீடியோஸ் கூட போட்டுருக்கு, டிஸ்கிரிப்ஷனில் லிங்க் கொடுக்குறேன், அதையும் செக் பண்ணி பார்த்துக்கோங்க. ஈஸியாக டவுன்லோட் பண்ணிக்கலாம் ஃப்ரெண்ட்ஸ். இதில் பார்த்தீங்கன்னா எனக்கு பிடிச்ச ஒரு ஃபாண்ட் தான் செட் பண்ணியிருக்கேன். இதில் பார்த்தீங்கன்னா நான் இந்த ஃபாண்ட் தான் செட் பண்ணணும் அப்படின்னு இல்லை, உங்களுக்கு பிடிச்ச ஃபாண்ட்டை வந்து நீங்கள் செலக்ட் பண்ணிக்கோங்க. இப்போ இதை வந்து டிக் ஆப்ஷன் இருக்குது, அதை கிளிக் பண்ணிக்கலாம். இனி என்ன பண்ணணும், லைட்டாக ரொட்டேட் பண்ணி வச்சுக்கோங்க. ஃபஸ்ட்டு ஜூம் பண்ணி வச்சுட்டு லைட்டாக ரொட்டேட் பண்ணுங்கள். ரொட்டேட் பண்ணிவிட்டு இந்த பிளேஸில் வரது மாதிரி கரெக்டாக செட் பண்ணிக்கோங்க. ஓகேவா? இப்போ வந்து நான் கரெக்டாக செட் பண்ணியாச்சு. Walking alone, the streets are empty. The only thing I can see is my own silhouette. I'm getting stronger, step by step. The clock is ticking, but there's no time for me. I've been flying from town to town. இதில் வந்து நீங்கள் டிஃப்ரெண்ட்டான கலர் கூட சேஞ்ச் பண்ணிக்கலாம். இப்போ வந்து உங்களுக்கு ஒயிட் கலர் வேணும் அப்படின்னா வந்து டிஃப்ரெண்ட்டான கலர்ஸ் எல்லாமே நீங்கள் சேஞ்ச் பண்ணிக்கலாம். இப்போ வந்து இந்த பிளாக் கலர் இப்போ நான் செட் பண்ணியிருக்கேன். நெக்ஸ்ட் என்ன பண்ணணும்னு பார்த்தீங்கன்னா க்ளோ அப்படின்னு ஒரு ஆப்ஷன் இருக்குது, அதை எனபிள் பண்ணிவிட்டு இந்த ரெட் கலரை வந்து கொஞ்சம் நல்லா டார்க்காக வர்றது மாதிரி நீங்கள் வந்து செட் பண்ணிக்கோங்க. +34 அது வந்து கொஞ்சம் கரெக்டாக இருக்குது. இதில் வந்து நீங்கள் வந்து வேறு கலர்ஸ் சேஞ்ச் பண்ணணும் அப்படின்னா கூட சேஞ்ச் பண்ணிக்கலாம். க்ளோ அந்த ஆப்ஷனில் இந்த இப்போ ரெட் கலர் செட் பண்ணியிருக்கோம். இப்போ பிங்க் கலர் செட் பண்ணணும் அப்படின்னாலும் செட் பண்ணிக்கலாம். உங்களுக்கு வீடியோஸ் வந்து என்ன கலரில் மேக் பண்ணுறீங்களோ அந்த கலர்ஸ்க்கு ஏற்ற மாதிரி நீங்கள் செட் பண்ணிங்க அப்படின்னா வந்து கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக சூப்பராக கிடைக்கும். இந்த லிரிக்ஸை ஃபஸ்ட்டு வந்து கிளிக் பண்ணிக்கோங்க. இப்போ கிளிக் பண்ணியாச்சு. நெக்ஸ்ட் என்ன பண்ணணும்னு பார்த்தீங்கன்னா, நீங்கள் வந்து ப்ளே பண்ணி பாருங்கள். ப்ளே பண்ணி பார்த்துட்டு இந்த ஃபஸ்ட் லைன் எதில் கட் ஆகுது அப்படின்னு பார்த்து சிசர் கிளிக் பண்ணி ஸ்ப்ளிட் கொடுத்து வச்சுக்கோங்க. அதே போல் நெக்ஸ்ட்லேயும் நீங்கள் வந்து ப்ளே பண்ணி பார்த்துட்டு எதில் வந்து ஸ்ப்ளிட் கொடுக்கணுமோ ஸ்டாப் பண்ணி வச்சுட்டு ஸ்ப்ளிட் கொடுத்து வச்சுக்கோங்க. இதே போல் நீங்கள் வந்து உங்களுக்கு 30 செகண்ட்க்கு தேவையான எல்லாத்தையுமே நீங்கள் வந்து ஸ்ப்ளிட் கொடுத்து மட்டும் வச்சுக்கோங்க. ஓகேவா? இப்போ நான் வந்து கொஞ்சமாக நான் ஸ்ப்ளிட் கொடுத்து வச்சுக்கிறேன். நெக்ஸ்ட் என்ன ஆட் பண்ணுறது அப்படின்னு பார்க்கலாம். ஃபஸ்ட்டு லிரிக்ஸ் ஆட் பண்ணி முடிச்சிட்டோம். செகண்ட் லிரிக்ஸை கிளிக் பண்ணிவிட்டு கீபோர்ட் ஐக்கானை கிளிக் பண்ணிக்கோங்க. இப்போ வந்து இதை டெலீட் பண்ணிவிட்டு நான் வந்து புதுசாக வந்து லிரிக்ஸை வந்து இதை செட் பண்ணுறேன். இது வந்து செட் பண்ணுறது எப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஃபஸ்ட் லைன் வந்து கேப்ஸ் லாக் இருக்கிற மாதிரி பார்த்துக்கோங்க. அதாவது ஃபஸ்ட் லெட்டர் வந்து கேப்ஸ் லாக் இருக்கிற மாதிரி செட் பண்ணிங்கன்னா கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக சூப்பராக கிடைக்கும். இதில் நம்மளுக்கு அனிமேஷன் எல்லாமே நம்ம ஃபஸ்ட்லேயே செட் பண்ணிட்டோம், அதனால எதுவுமே சேஞ்ச் பண்ண வேண்டாம். தேர்ட் லிரிக்ஸை வந்து எடுத்துக்கோங்க. உங்களுக்கு வந்து இதே போல் ஈஸியாக வந்து நீங்கள் எல்லாத்தையுமே செட் பண்ணி முடிச்சுட்டு ஸ்ப்ளிட் கொடுத்துட்டு இதில் வந்து பேஸ்ட் பண்ணிங்க அப்படின்னா சிம்பிளாக கொஞ்ச நேரத்துலேயே நீங்கள் வந்து எடிட் பண்ணி முடிச்சிடலாம். இப்போ வந்து நெக்ஸ்ட் லைனையும் நான் வந்து செட் பண்ணுறேன். ஓகேவா? இப்போ வந்து ஃபஸ்ட் லெட்டர் கேப்ஸ் லாக் செட் பண்ணிவிட்டு மிச்சம் எல்லாத்தையும் டெலிட் பண்ணிக்கலாம். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இப்போ இதையும் செட் பண்ணியாச்சு. இதே போல் உங்களுக்கு எல்லாத்தையுமே செட் பண்ணிக்கோங்க. இப்போ வந்து இது கொஞ்சம் ஜூம் ஆகி தெரியணும் அப்படின்னாலும் நீங்கள் வந்து ஜூம் பண்ணி வச்சுக்கலாம். நெக்ஸ்ட்டு என்ன ஆட் பண்ணுறது அப்படின்னு பார்க்கலாம். நெக்ஸ்ட்டு இதே போல் தான் எல்லாத்தையுமே செட் பண்ணிக்கோங்க. ஓகேவா? இவ்வளோ புரிஞ்சிருக்கும் அப்படின்னு நினைக்கிறேன். நம்ம ஈஸியாக தான் இந்த வீடியோஸ் நம்ம எடிட் பண்ணியிருக்கோம். பிடிச்சிருந்து அப்படின்னா ஸ்கிப் பண்ணாமல் லைக் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ், கமெண்ட் பண்ணுங்கள். ஓகேவா? இதுலேயும் ஃபஸ்ட் லெட்டர் கேப்ஸ் லாக் செட் பண்ணிக்கிறேன். இல்லை ஓகே அப்படின்னு ஒரு ஆப்ஷன் இருக்குது, அதை கிளிக் பண்ணிக்கலாம். நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா நான் வந்து பின்னொருக்க ப்ளே பண்ணி காணிக்கிறேன். நம்ம வந்து லிரிக்ஸுக்கு தேவையான எல்லாமே நம்ம வந்து செட் பண்ணி முடிச்சிட்டோம். இனி என்ன பண்ணணும் பார்த்தீங்கன்னா 1 டைம்க்கு 2 டைம் இந்த வீடியோவை செக் பண்ணி பார்த்துக்கோங்க கரெக்டாக இருக்குதா. இதில் வந்து டிஃப்ரெண்டான கலர்ஸ் சேஞ்ச் பண்ணிக்கலாம். இப்போ பார்த்தீங்கன்னா பேக்ரவுண்ட் இமேஜை கூட நீங்கள் வந்து அட்ஜஸ்ட்மெண்ட் கிளிக் பண்ணி நீங்கள் வந்து பிரைட்னஸ் கம்மி பண்ணி வச்சுக்கலாம். ஓகேவா? இதில் வந்து நீங்கள் வந்து நிறைய ஆப்ஷன்ஸ் இருக்குது, எல்லாமே நீங்கள் யூஸ் பண்ணி பாருங்கள். உங்களுக்கு பிடிச்ச மாதிரி ஒரு டிஃப்ரெண்டான வீடியோஸ் உங்களாலையும் க்ரியேட் பண்ண முடியும். நெக்ஸ்ட் பார்த்தீங்க அப்படின்னா வந்து நம்ம எக்ஸ்போர்ட் பண்ண தான் போகிறோம். இதில் வந்து ரைட் சைடில் மேலே ஒரு ஐக்கான் இருக்குது, அதை கிளிக் பண்ணிக்கோங்க. கிளிக் பண்ணிவிட்டு நீங்கள் வந்து எக்ஸ்போர்ட் பண்ணிங்க அப்படின்னா வந்து ஆட்டோமேட்டிக்காகவே உங்கள் கேலரியில் சேவ் ஆயிரும். நெக்ஸ்ட் இன்ஸ்டாகிராம், யூடியூப் வீடியோஸில் நீங்கள் அப்லோட் பண்ணிக்கலாம். இந்த வீடியோஸ் பிடிச்சிருந்து அப்படின்னா லைக் பண்ணிக்கோங்க ஃப்ரெண்ட்ஸ். இந்த வீடியோஸ் போல் நீங்கள் க்ரியேட் பண்ணிங்க அப்படின்னா கமெண்ட் பண்ணுங்கள். இந்த வீடியோஸில் வந்து ஏதாச்சும் டவுட் இருந்துச்சு அப்படின்னா கமெண்ட் பண்ணுங்கள். டவுட் வராதுன்னு நினைக்கிறேன், ஏன்னா வந்து எல்லாமே சிம்பிளான எடிட்டிங் தான் ஃப்ரெண்ட்ஸ். ஓகேவா? ஓகே ஃப்ரெண்ட்ஸ், நெக்ஸ்ட் பார்த்திங்க அப்படின்னா ஒரு டிஃப்ரெண்ட்டான லிரிக்ஸ் வீடியோஸில் வந்து சந்திக்கிறேன். உங்களுக்கு நெக்ஸ்ட் என்ன மாதிரியான வீடியோஸ் வேணும் அப்படின்னு கமெண்ட் பண்ணுங்கள். அதே மாதிரி வீடியோஸ் கண்டிப்பாக அப்லோட் பண்ணலாம். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். பை பை ஃப்ரெண்ட்ஸ்.